வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. பெற்ற மகனுக்கு தந்தை பெயர் வைப்பது இயல்பு. ஆனால் தன்னை பெற்ற தந்தைக்கே தொல்காப்பியன் என பெயர் சூட்டியவர் திருமாவளவன். ஆம், தீவிர தமிழ்மொழி பற்றாளரான திருமாவளவன் தமிழரான நாம் குறைந்தபட்சம் நமது பெயரிலாவது தூய தமிழை கொண்டிருக்க வேண்டும் என தனது ஆதரவாளர்களிடம் கட்டாயத்துடன் வலியுறுத்தும் பழக்கம் கொண்டவர். எனவே அடுத்தவர்களுக்கு உபதேசித்தால் மட்டும் போதாது, அதற்கு நாமே முன்னுதாரணமாக இருந்து காட்ட வேண்டும் என்கிற நோக்கில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் தனது தந்தை ராமசாமியையும் தொல்காப்பியன் என பெயர் மாற வைத்தார். அதற்கு முன்பு வரை இரா திருமாவளவனாக இருந்தவர் தொல் திருமாவளவனாக ஆனது இப்படிதான். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள அங்கனூர் கிராமத்தில் 5 பேர் கொண்ட குடும்பத்தில் தலைப்பிள்ளையாக 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிறந்தவர் திருமாவளவன். சுற்று வட்டாரத்தில் உயர்நிலை பள்ளி கூட இல்லாத சூழ்நிலையில் ஏழ்மை நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்தாலும் படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் நம்மை முன்னேற்றும் என்கிற நிதர்சனத்தை சிறு வயதிலேயே உணர்ந்தவர். வறுமையிலும் படிப்பை கைவிடாதவர் சென்னை மாநில கல்லூரியில் இளநிலை வேதியியலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் குற்றவியலில் MA பட்டமும் பெற்றார். அதன் தொடர்ச்சியாக சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் பயின்று வழக்கறிஞராக தேர்ச்சி பெற்றார். திருமாவளவனுக்கு அரசியலில் ஆர்வம் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்தவர் அவரது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பெரியசாமி. மாதந்தோறும் வகுப்பறையில் மாதிரி சட்டசபை நடத்தி மாணவர்களிடையே அரசியல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை வழக்கமாக கொண்டவரான ஆசிரியர் பெரியசாமி அந்த மாதிரி சட்டசபை கூட்டங்களில் திருமாவளவனை முதல்வராக்கி அழகு பார்த்தவர். பின்னர் தன்னுடைய மகனுக்கே திருமாவளவன் என ஆசிரியர் பெரியசாமி பெயர் வைக்கும் அளவிற்கு சிறந்த மாணவனாக வளர்ந்தார் திருமாவளவன். மாணவர் பருவத்தில் திமுக மீது தீவிர ஈடுபாடு கொண்டிருந்த திருமாவளவன் கருணாநிதியின் பேச்சு, முரசொலி கடிதங்கள், முத்தாரம் இதழில் கருணாநிதி எழுதிய பேச்சுக்கலையை வளர்ப்போம் என்கிற தொடர் போன்றவற்றை ஆர்வத்துடன் படிக்கும் வழக்கம் கொண்டவர். திமுக மாணவரணி ஏற்பாடு செய்திருந்த பல கூட்டங்களிலும் பங்கேற்றுள்ளார். கல்லூரி படிப்பு முடித்த பின் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எனப்படும் தடய அறிவியல் துறையில் அரசு பணி கிடைக்கப்பெற்ற திருமாவளவன் மதுரை அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அங்குதான் தலித் செயற்பாட்டாளர்களுடன் அவருக்கு நெருக்கம் ஏற்பட ஆரம்பித்தது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் முன்னேற்றத்திற்காக நடத்தப்பட்ட பல கூட்டங்களிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்த திருமாவளவனுக்கு பாரதிய தலித் பேந்தர் இயக்கத்தின் தமிழ் மாநில அமைப்பாளராக இருந்த மலைச்சாமியுடன் தொடர்பு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்தார். பின்னர் 1992ஆம் ஆண்டு அந்த இயக்கத்தின் பெயரை விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என மாற்றினார். மாட்டுக்கறிக்காக தீவிரமாக குரல் கொடுத்தாலும் திருமாவளவன் சுத்த சைவம். கட்சி நிர்வாகிகள் மட்டன் சிக்கன் என சாப்பிடும்போது ரசம் சோறு அமிர்தம் என எளிமையான சைவ உணவுகளையே உண்ணும் வழக்கம் கொண்டவர். தொல்காப்பியன் பெரியம்மாள் தம்பதியினரின் ஒரே ஆண் வாரிசான திருமாவளவனுக்கு கல்லூரி படிப்பு முடிந்த சில காலத்திலேயே திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் இளம் வயதிலேயே அரசியல் பாதைக்கு வந்துவிட்ட திருமாவளவன் திருமண வாழ்க்கையில் ஆர்வம் காட்டவில்லை. இளம் வயதில் இப்போ என்ன அவசரம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறி வந்த திருமாவளவன் தற்போது எனக்கு வயதாகிவிட்டது, இனி எதற்கு திருமணம் என்று கூறிவிட்டார். இது பற்றி கூறும் திருமாவளவனின் தாயார் பெரியம்மாள் 1990இல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆரம்பித்தான். அதற்கு பிறகு இங்க வீட்டுக்கு வருவது கூட அரிதாகிவிட்டது. என் மகன் எப்போ வந்தாலும் எனக்கு செலவுக்கு 500 1000ன்னு தருவான். என் மகனுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை. அவன் மூலம் என் பேர குழந்தைகளை பார்க்கணும். ஆனால் அவன் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து பிரம்மச்சாரியாகவே இருக்கப் போவதாக கூறிவிட்டான். அவன் மனதை மாற்ற மூப்பனார் ஐயா முதல் கலைஞர் வரை பலரிடமும் கூறினேன். ஆனால் அவர்கள் சமரசம் செய்தும் திருமாவளவன் செவிசாய்க்கவில்லை என்று கவலையுடன் தெரிவிக்கிறார். ஆனால் திருமாவளவன் வாழ்வின் கரும்புள்ளியாக அமைந்தது கவிதா என்கிற பெண்ணின் குற்றச்சாட்டு. தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக திருமாவளவன் மீது குற்றம் சாட்டிய கோவையை சேர்ந்த கவிதா அதற்கு ஆதாரமாக பல புகைப்படங்களையும் வெளியிட்டார். இது பற்றி கூறிய கவிதா 2011ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் தான் முதலாக திருமாவளவனை சந்தித்தேன். நான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறேன். அதுக்கு MP ஒருவருடைய பரிந்துரை கடிதம் தேவைப்படவே அவரை மீண்டும் சந்தித்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தோம். எங்களுக்குள் பழக்கம் அதிகமானது.
என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறினார். அதனால் என் கணவரை விவாகரத்து செய்தேன். அதுவரை என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னவர் விவாகரத்திற்கு பிறகு மறுத்தார். தருமபுரி இளவரசன் மரணத்தை காரணம் காட்டி, நான் உன்னை லவ் பண்றேன், ஆனால் நீ பெரிய இடத்து பெண், உங்க சாதிக்கும் எங்க சாதிக்கும் எட்டாது, நம்ம கல்யாணம் எல்லாம் ஒத்து வராது என மறுத்தார் என்று கூறும் கவிதா இது தொடர்பாக கோவை கமிஷனரிடம் 2013ஆம் ஆண்டு புகாரும் கொடுத்தார். ஆனால் இதை அடியோடு மறுக்கும் திருமாவளவனின் ஆதரவாளர்கள் தான் தத்தெடுத்து வளர்க்கும் குழந்தையின் பிறந்தநாளுக்கு கவிதா அழைத்ததன் பேரில் கட்சி தலைவர் எனும் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்து கொண்டார். அதன் பிறகு கட்சிக்காக தொடங்கும் தொலைக்காட்சிக்கு நிதி அளிக்க விரும்புவதாக கூறி திருமாவளவனை சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்தித்தார். அப்போது எடுத்த புகைப்படங்களை தவறாக சித்தரித்து குற்றம் சாட்டுகிறார். அவர் கூறுவதில் துளியும் உண்மையில்லை என்று அடியோடு மறுக்கின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.